வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது மாட விளக்கின் சிறப்புகள் தான். நம் முன்னவர்கள் காலத்தில் அனைவர் வீட்டிலுமே விளக்கேற்றுவதற்கென்று ஒரு சிறிய மாடம் போல் அமைத்து கட்டியிருப்பார்கள். நுழைவாசலில் 2 புறமும் இந்த விளக்கேற்றும் மாடம் இருக்கும். அனைவர் வீட்டிலும் மின் விளக்குகள் வரும் முன் இதேபோல் மாட விளக்கு ஏற்றி பயன்படுத்தி வந்தார்கள். பின்னாளில் மின் விளக்குகள் வந்த பின்னரும் வழி வழியாக இவ்வாறு மாட விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தார்கள். இவ்வாறு ஏற்றுவதால் நேர்மறை ஆற்றல் வருவதோடு வீட்டிற்குள் தீய சக்திகள் வராத வண்ணம் பாதுகாக்கப்பட்டது. இன்றைய காலகட்டங்களில் அனைவரும் அதை ஏற்றுவதில்லை. ஆனால் கண்டிப்பாக நம் வீட்டில் நுழைவாயிலில் மாட விளக்கு ஏற்றுவது சிறப்பாகும். இப்பொழுது சிறிய மரத்திலான மாட விளக்கு போன்று பல வடிவங்களில் கடைகளில் விற்பனையாகின்றது. அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு நாம் வாங்கி வீட்டின் நுழைவாயிலில் நாம் 2 பக்கமும் மாட்டி வைத்து விளக்கு ஏற்றலாம். நாம் அகல் விளக்கு இருந்தால் அது ஏற்றுவது சிறப்புதான். சிறிய வெண்கல விளக்கு வாங்கியும் நாம் ஏற்றலாம். அவரவர் விருப்பப்படி நாம் வாங்கி ஏற்றிக்கொள்ளலாம். நாம் மாட விளக்கு ஏற்றும் போது நம் குலதெய்வத்தை மனதார நினைத்து ஏற்ற வேண்டும். நம் நிலைவாசலில் குலதெய்வம் நிரந்தரமாக இருப்பதால் நாம் விளக்கேற்றும் போது குலதெய்வத்தை எண்ணி ஏற்றுவது தினசரி நமக்கு பெருத்த ஏற்றத்தை பெற்றுத்தரும். எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் விலகப்படுவதோடு பொருளாதார பிரச்சனை, நோயற்ற வாழ்வு, சுபகாரிய தடைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளை மாட விளக்கு ஏற்றுவதால் தீர்த்து வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. நாம் அனைவருமே இவ்வாறு காலை மாலை இருவேளையிலும் ஏற்றலாம். காலையில் வேலை நிமித்தமாக ஏற்ற முடியாவிட்டாலும் மாலை 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் நாம் இந்த மாட விளக்கு 2 பக்கமும் ஏற்றி வைத்து விட்டோம் என்றால் நம் வீட்டில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் தீர்ந்து விடுவதோடு நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படுவதாக இருக்கும். நாம் மாட விளக்கு ஏற்றும் போது நாம் வெளியே முதலில் மாட விளக்கை ஏற்றிவிட்டு பின் வீட்டிற்குள் உள்ள விளக்கை ஏற்ற வேண்டும். இதை தினசரி நாம் செய்து பார்த்தால்தான் இதன் பலன்கள் நமக்கு நன்றாக புரிய வரும். இது ஒரு எளிய பரிகாரம்தான். இதை செய்து நாம் பெருத்த நன்மை அடையலாம். நன்றி, வணக்கம்.